ஜனோ ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னும் இந்த அவல நிலை அப்படின்ற புதிய தலைப்பின் மேல் நாம் பேச போகிறோம். துலாம் ராசி அன்பர்களை எதுவும் சரியாக எடை போட்டி வாழ்க்கையில் முன்னுக்கு செல்லக்கூடியவர்கள். அதனுடைய சின்னம் என்பது தராசா இருக்கிறதுனால மற்றவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்றது எளிதாக பொருந்தக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். அப்படி இருக்கும்போது துலாம் ராசிக்கு கடந்த 1-2 வருஷங்களாக ஜாதக நிலைகள் நல்லா அருமையாக இருந்திருந்தோம். யோகங்கள் என்பது தென்படவில்லை. எதிர்பார்த்த அளவுக்கு தொழிலோ வியாபாரம் என்பது நடக்கவில்லை. சம்பந்தமில்லாத பல பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், தொழிலில் பயங்கரமான நஷ்டம், எதிர்பாராத வருமானம், பணம் வர மாதிரி கையில் தங்காமல் செலவாகக்கூடிய நிலை, பிள்ளைகள் வழியா தேவையில்லாத மனக்குழப்பங்கள், இது போன்ற ஏராளமான குழப்பங்களை கடந்த 1 வருஷமாக சந்தித்து வருகிறார்கள். அதாவது துலாம் ராசிக்கு யோகக்காரகன் யார் என்று சொன்னாலும் சனி பகவான் ஒருவன் தான். சனி பகவான்னா நமக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு 4-5 ஆதிபத்தியம் கொண்ட ஒரு ராஜகிரகம். அதாவது சனி பகவான் ஜாதகத்தில், ஜென்ம ஜாதகத்தில் கரெக்டாக உட்காந்துட்டாருன்னாவே துலாம் ராசிக்கார் செல்வ நிலையை அடைந்து விடுவார் என்றது நம்ம எளிதாக சொல்லிடலாம். சனி பகவான் யோகக்காரக்கனாக இருந்திருந்து ஏதாவது மறைவு ஸ்தானங்கள் 6-8-12 மறைஞ்சு போயிட்டாரு, பாவகிரகங்களை பிடியில சிக்கிக்கிட்டாரு, இல்லை நீச்ச நிலையில் இருக்கிறார் போது தான் நமக்கு குழப்பம் வரும். ஆனால் நமக்கு கோச்சார ரீதியாக பார்க்கும்போது கடந்த 1 வருஷத்தளவில் சனி பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு சூப்பரான இடத்துல இருக்கார். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கும்போது அர்த்தாஷ்டம சனி ஒரு 2.5 ஆண்டு நம்மளை படுத்திருக்கிறாரு. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மக்கரத்தில் சனி வரும்போது உலகத்துக்கு ஆபத்து. உலகமே பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்குது. கொரோனா பிடியில் சிக்கி தவித்தது. அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டம சனிலாம் தப்பிச்சுக்கிச்சு பூர்வ புண்ணிய சனியாக மாறிட்டார். பூர்வ புண்ணிய சனி பகவான் ஏற்கனவே யோகா இருக்குன்னு நமக்கு பயங்கரமான யோகம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் அவர் இருக்கிறார். ஸோ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். 5ஆம் இடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய யோகம் செய்ய வேண்டும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் நமக்கு யோகம் வந்திருக்கிறது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்குது. ராகு கேத்து பயிற்சிக்கு அப்புறம் அது என்ன சுவாமி, ராகு கூட நமக்கு பயங்கரமான யோகம் தானே. ஏன்னா 6 3, 6, 11 உபஜய ஸ்தானங்கள் ராகுக்கு கொடிகட்டி பறக்கூடிய இடங்கள் அல்லவா, ராஜயோகம் தரக்கூடிய இடங்கள் அல்லவா. அப்படி இருக்கும்போது 6 ராகு நம்மளை எப்படி கெடுத்தாரு குரு வீட்டில் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு 8ல் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறார். அப்போதான் சிக்கலே வர ஆரம்பிச்சாச்சு. குரு மக்கரத்தில், அதாவது மேஷத்தில் இருந்து 7ஆம் வீட்டுன்னு பார்க்கும் வரை 1 வருஷம் நமக்கு அரணாவே குரு பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் தொழில் இல்லைனாலும் கொஞ்சம் கையில் காசு நடமாட்டிகிட்டு இருந்தது. திடீர்னு குரு பார்வை இருக்கிறதுனால நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருந்தது. குரு மறைஞ்சதுக்கு பிறகு மே 1ஆம் தேதி குரு மறைகிறார், 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். நிறைய பேர் என்னன்னா துலாம் ராசி தானே சார், துலாம் ராசி குரு மறைந்தாக வேண்டுமல்ல, 3-6 கூடிய பாவி இல்லையா, அவர் குரு அசுர குரு தேவகுருக்கு ஆகாது, தேவகுருக்கு அசுர குருக்கு ஆகாது, அதனால அவன் ஜாதகத்துக்கு நம்ம மறைந்திருக்கிறது தானே நல்லது அப்படின்ற கருத்து பெரும்பாலான இடத்துல இருக்கு. ஆனால் அது தவறானது. துலாம் லக்னம் பொறுத்தவரை குரு வலிமை பெற வேண்டும். இதை என்னங்க புதுசாக சொல்றீங்க? குரு வலிமை பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு யோகமே. எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடியவரே குரு பகவான் தான். உங்கள் தொழில் ஸ்தானத்தில் உச்ச அதிபதி யாருன்னா குரு பகவான். அவர் பலம் இல்லை என்றால் உங்களுக்கு மொத்தம் வாழ்க்கையில் குழப்பம் வந்துவிடும். ஆக உங்களுடைய குரு, அதாவது உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரனோ குருவோ ஒருத்தரை பார்த்துக்கணும், இல்லை ஒருத்தரோட சம்பந்தப்படணும். இப்படி சம்பந்தப்படும் போது தான் உங்களுக்கு பயங்கரமான ராஜயோகம் தரக்கூடிய நிலை உண்டாகும். இது எப்படின்னு பார்த்தா, நீங்கள் உங்கள் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஜாதகமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
வந்து 10 கோடி தொழில் ஸ்தானாதிபதி மகாத்மா காந்தி அவர்களோட ஜாதகத்தில் துலாம் லக்னம் தான். துலாம் லக்னத்தில் அவருக்கு வந்து 10 கோடி குரு வந்து அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறார். மகாத்மா காந்தி வந்து நமக்கு சிம்மராசிக்காரனா இருந்ததுனால தான் ஒரு குறுக்கோடல் நின்று நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாரு ஒழிய அவர் வாழ்க்கை போராட்டமாக தான் இருந்திருக்குது. ஏன்னா 10 கோடியவனும் 8ல் வர்றதுனால தான் வாழ்க்கை போராட்டம் தானே. வாழ்க்கையில் தியாகங்களை தான் மிஞ்சும். அதனால தான் இழப்புகளை தான் நிறைய. அதனால தான் காந்தி மகாத்மா அவர்களோட ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது பயங்கரமான கஷ்டங்களை அவர் அனுபவிச்சார். சிறை வாசத்துலேருந்து ஆரம்பித்து அவர் வந்து ஃபாதர் ஆஃப் தி நேஷன் வந்து நிறைய சிரமங்கள் அனுபவிச்சிருக்காரு. காரணம் வந்து துலாம் லக்னத்தில் பிறந்து, துலாம் ராசியில் பிறந்து, துலாம் லக்னத்தில் பிறந்து 10 கோடி உச்சிக்கூடிய குரு பகவான் வந்து அஷ்டமத்தில் மறைகிறது தான். இந்த மாதிரி பிரபலங்கள் நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்க்கலாம். ஆக இப்போ என்னென்ன குரு பலம் கிடக்கூடாதுங்க. அதுதான் நிறைய பேருக்கு வந்து இது தேவகுரு அசுரகுரு போராட்டம். குரு எல்லாம் ஒன்று தான். ஏன்னா தேவகுரு அசுரகுரு போராட்டமாக இருந்தால் அப்புறம் மீனத்தில் குரு பகவான் சுக்குன்னு போய் எப்படி உச்சம் அடைய முடியும்? அதே மாதிரி கட்டகத்தில் வந்து சந்திரன் குரு வந்து உச்சம் அடைய முடியும். அதனால தான் வந்து இங்கே வந்து நீச்சம் நிலையை அடையக்கூடிய தவிர மற்றதெல்லாம் சூப்பராக இருக்க வேண்டும். ஆக இப்போ இங்கே என்னன்னா 3, 6 வரக்கூடிய பாய்வு வந்து கெடக்கூடாது. குரு வந்து பாதகாதிபதி, அதாவது மாரகாதிபதி, அதெல்லாம் கெடக்கூடாது. சூப்பர் சனி பகவான் ஒருத்தனை ராஜயோகம் செய்யக்கூடியவன். 4, 5 கேந்திராதிபதி கோணாதிபதியும் பெறுகிற சனி பகவான். ஆக ஜாதகத்தில் நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய துலாம் அன்பர்களுக்கு, ராசி அன்பர்களுக்கு சனி ஒருவன் பலமாக உட்காந்தா போதும், பெரிய அளவு வந்துடுவான். சனி பகவான் சிக்கில் மாட்டக்கூடாது, 6ல் போய் நீச்சம் அடையக்கூடாது, 8ல் போய் மறையக்கூடாது, இல்லை 12ல் போய் மறையக்கூடாது. அப்படி மறையும் போது அவருடைய பார்வைகள் குரோரமானதாக இருக்கும், குழப்பங்கள் வந்துவிடும். 2, 7 குடி செவ்வாய் மாரகாதிபத்தியம் பெற்றவ. 2, 7 குடி செவ்வாய் வலிம் பெற்றால் யோகம். 3, 6 குடி குரு பகவான் பலம் பெற்றால் யோகம். ஆக பாக்கியாதிபதி குரு பகவான் வந்து சந்திரன் வந்து சுக்கிரனோடு சேர்ந்தாவே யோகம். சுக்கிரன் வந்து சனியோட சேர்ந்தாலே யோகம். சந்திரன் சுக்கிரனோட சேர்ந்தால, குரு சந்திரனோட சேர்ந்தா யோகம். குரு சந்திரன் சம்பந்தப்பட்டாலும் செய்யணும். ஆக இந்த துலாம் ராசி நம்மளுக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் வருது. அதனுடைய பொருள் என்ன? அதாவது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் 10ஆம் வீடு. சந்திரன் தனித்து பிரகாசிக்கக்கூடியவன் கிடையாது. அப்போ நமக்கு சூரிய பகவானுடைய சந்திரன் சம்பந்தப்பட வேண்டும், இல்லை சந்திரன் குருவோடு சம்பந்தப்பட வேண்டும். அப்படி ஒரு கிரகத்தோடு வந்து சம்பந்தப்படும் போது சந்திரனுடைய வலிமை என்பது பயங்கரமாக தூக்கிவிடும். பாக்கியாதிபதி வந்து குரு நமக்கு வந்து புத பகவான், கல்வி தரக்கூடிய ஒரு புத பகவான் பாக்கியாதிபதி விரையாதிபத்தியம் வந்ததுனால தான் நமக்கு ஏதாவது குழப்பமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பாங்க. பாக்கியாதிபத்தியம் பெற்ற புத பகவான் வந்து மகத்தான யோகை செய்வார். ஆக சனி புதனும் சேர்ந்தாலும் ராஜயோகம் கொண்டு வந்துடுவார். இல்லை சனி சந்திரன் லக்னத்தில் உட்கார்ந்தாவே, ராசியில் உட்கார்ந்தாவே யோகம் கொண்டு வந்துடுவாங்க. இல்லை குரு சந்திரன் ராசியில் உட்கார்ந்தாவே அதாவது ஒரு நாட்டுக்கே வந்து சிஎம் ஆகக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா கிரகங்களை வலிமையோடு உட்காரும்போது துலாம் ராசி நம்மளுக்கு பயங்கரமான யோகம். ரைட்டுங்க. இப்போ சூரியன் பிரகாசமாக நமக்கு வந்து வெளிச்சத்தை தரக்கூடிய சூரிய பகவான் வந்து துலாம் ராசி நம்மளுக்கு ராசியில் வந்து நீச்சம் பெறக்கூடியவர். 11ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அவர் தான் பாதகாதிபதி உங்களுக்கு. ஆக சூரியன் எங்கிருந்த போதிலும் நமக்கு வந்து கெடுதல் தான் பண்ணுவார்ன்றது உறுதியாக நீங்கள் நம்ப வேண்டும். அதனால தான் சூரியனை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது கூட்டில் சேர்ந்திருந்தால் அது நன்மை ஏற்படலாம். அதாவது கூட்டில் எப்படி என்ன, இப்போ ராசிலேயே வந்து சுக்கிரன் ஆட்சி, இல்லை நிறைய பேர் ஜாதகத்தில் நம்ம பார்ப்போம் பாருங்கள். அவங்க ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, சாமி எங்கள் பையன் ஜாதகத்தில் 2 கிரகங்கள் ஆட்சி பலத்தோட, 3 கிரகங்கள் ஆட்சி பலத்தோட சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது என்னென்னா, இந்த மாதிரி பாதகத்தன்மை மாரகத்தன்மை பெற்ற கிரகங்கள் ஆட்சி பலத்தால் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி யோகங்கள் வரும்போது பயங்கரமான பிரச்சனைகள் நம்ம கொண்டு வந்து விடும். ஆக அந்த மாதிரி ஒரு கிரக நிலைகள் ஏற்படும் போது நம்ம கிரகத்தினுடைய வலிமை என்பதை நன்றாக பார்க்க வேண்டும். அது சரிங்க. இப்போ நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ டைம் நல்லா இருக்கும். ஏன் எங்களுக்கு இன்னும் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிறது அப்படின்ற குரு பகவான் அஷ்டமத்தில் மறைஞ்சதுனால நமக்கு என்ன ஒரு இதுன்னா 12ஆம் வீட்டு உங்கள் 12ஆம் வீட்டு விரயஸ்தானத்தை அவர் பார்க்கிறார், தனஸ்தானத்தையும் பார்க்கிறார், அதுக்கப்புறம் 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இது குரு பகவானுடைய பார்வையில் ஏற்படக்கூடியது. சரி, இந்த கஷ்டங்கள் ஏன் எங்களுக்கு இன்னும் வந்து கொண்டு இருக்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சக்கூடிய பாக்கிய நிலை உங்களுக்கு
இரட்டை ஸ்தானமாக வருகிறது. அதனுடைய பொருள் நீங்கள் நன்றாக ஃபஸ்ட்டு புரிஞ்சு கொள்ள வேண்டும். பாக்கியஸ்தானம் ட்வின்ஸாக வரும்போது, ஜெமினியாக வரும்போதே ஒன்று பாக்கியம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதுதான் இரட்டை நிலை. அதாவது கன்ஃபார்ம்டு ஸ்டேட் அங்கே கிடைக்காது நமக்கு. அது நீங்கள் ஃபஸ்ட்டு உணரக்கூடிய உண்மை. அதாவது துலாம் ராசி நம்மளுக்கு 9வது வீடு வந்து உபயராசியாக, பர்டிகுலர்லி உபயராசியில் ரொம்ப ஒரு மெயினான ஒரு ஜெமினியாக வர்றதுனால நமக்கு என்ன ஒரு பாதிப்புன்னா, உபயராசிகள் மற்ற ராசிகளுக்கு ஒரு பாதிப்பு. ஆனால் ஜெமினி பயங்கரமான பாதிப்பு. அங்கே சுக்கிரன் இருந்த 2 மனைவி, அங்கே புதன் இருந்தால் 2 பாக்கியம், 2 கேள்வி, அங்கே ஒரு சந்திரன் இருந்தால் 2 மனசு, அதாவது 2 மனசு. அம்மானை விட்டு இப்போ ஒன்றும் அம்மா அட்டாச்மெண்ட் இல்லைன்னா அம்மா இல்லாத நிலை, அம்மா இல்லாத நிலை. அங்கே பாக்கியம் இருக்கும் நிலை, பாக்கியம் இல்லாமல் நிலை. பாக்கியம் என்பது வறுமை என்பது, அதாவது இது துவந்தவங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது பிரித்து ஒன்று கொடுத்தா கொடுக்கும், இல்லைன்னு இல்லை. இட்ஸ் நாட் கன்ஃபார்ம்டு ஸ்டேஜ். அப்போ நீங்கள் என்ன ஆகிடும், மிகப்பெரிய குழப்பமான நிலை உண்டாகும். பாக்கியம் இல்லாத நிலை நிறைய பேர் தான் துலாம் ராசியில் போனால் சின்ன வயசில் பாக்கியம் இல்லாத நிலையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய புதன் பலம் பொறுத்தவரை, தசா புக்திகளை பொறுத்தவரை யோகம் வரும். சரி சார், இப்போ இதெல்லாம் எங்களுக்கு பாக்கியமே கிடைக்காது அப்படின்னா, அப்படி கிடையாது. இங்கே நான் சொன்னக்கூடிய கருத்துக்களில் குரு பலம் பெற வேண்டும், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலம் வேண்டும். எல்லாத்தையும் விட உங்கள் யோகக்காரகம் சனி பலமாக உட்காந்தா உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் குப்பையில் இருந்தாலும் அதாவது கோபுர உச்சானுக்கு கொண்டு போய் விட்டுருவார். அதுதான் முக்கியம். ஏன்னா சனி பகவான் மக்களை தலைவன். அவர் 2.5 ஆண்டு கரெக்டாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிறார். 2.5 ஆண்டு என்ன பண்ணக்கூடிய நிலை. இப்போ 5 வருஷம் 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா பூர்வ புண்ணியம் கொடுத்தாக வேண்டும். பிள்ளைகள் வழியே பணம் கொடுக்கணும். பிள்ளைகள் வழியே கவலைகள் இருந்தாலும் நமக்கு யோகத்தை தர வேண்டியது என்பது அவருடைய கடமை. காரணம், யோகாதிபதி 4 5 போய் உட்கார்ந்துருக்கு பூர்வ புண்ணியத்தில். பூர்வ புண்ணியத்தில் என்னென்ன சஞ்சித கர்மங்கள் நமக்கு இருக்கிறதோ, என்னென்ன புண்ணிய பலன்கள் இருக்கிறதோ, அதன் வழியாக நமக்கு யோகமான நிலை தர வேண்டியது என்பது அவருடைய கட்டாயமான நிலை. இப்போ நமக்கு சரி, எந்த ஒரு இப்போ நம்ம ரைட்டுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ சித்திரையில் 3-4 பாதங்கள் அதில் வருது. 3-4 பாதம் சித்திரையில் செவ்வாய் 2 7 குடையவனாக வருகிறார். 2 தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்ஸ்தானம், 7 மனைவி, களத்திரம், கூட்டுத்தொழில், இதெல்லாம் வருது. 2 7 குடையவனாக வருகிறார். ஸோ அப்போ நமக்கு கூட்டுத்தொழில் பயங்கரமான ஒரு யோகம் தரக்கூடிய நிலை செவ்வாய் நமக்கு தருகிறார். ஆக இப்போ செவ்வாயில் பிறந்தவங்களுக்கு என்ன நிலை? அப்போ செவ்வாயிலோ பிறந்தவங்களுக்கு நம்ம சித்திரையில் செவ்வாயில் பிறந்தால் செவ்வாய் குழந்தை பருவம் நமக்கு எதுவும் ஆகாது. அதுக்கப்புறம் நமக்கு செவ்வாய்க்கு அப்புறம் வரக்கூடிய ராகு நம்மளை ஏன்னா ராகுகள் ஏற்கனவே நமக்கு எந்த நிலையில் நல்ல நிலையில் உட்காந்துருக்கிறாருன்னா ராகு உங்களுக்கு கல்வி அந்த வகையில் கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் குரு பகவான், இப்போ நான் சொன்ன கதை தான், 3 6 பாவி குரு, ஆனால் நல்லா உங்கள் ஜாதகத்தில் உட்காந்துருக்கிறாரு. குரு 16 வருஷம் டாப்பான பலன் தருவார். அதுதான் ஜோதிடத்தில் சூக்ஷ்மம். 3 6 பாவியாக 6 நடப்பு நடக்குது. நம்ம கடனாளி ஆக்கிடுவோம், நோயாளி ஆக்கிடுவா, அதனால தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். திடீர்னு இந்த குரு போய் 10ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த 16 வருஷம் நீங்கள் கோட்டீஸ்வரன் ஆகிடுவீங்க. இதுதான் கணக்கு. ரைட்டு. அப்போது குரு நமக்கு ஒரு வகையில் நல்லது செய்யலை, பாதி தான் நல்லது செஞ்சாருன்னா கூட உங்களுக்கு சனி உறுதியாக பண்ணிடுவாருங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி 19 வருஷம், 19 வருஷத்தில் குறைந்தது 16 வருஷம் அவர் யோகம் செய்யாமல் இருக்க மாட்டார். 10 வருஷம் யோகம் செஞ்சு வசதி ஏற்படுத்தினாவே அந்த வசதி பல தலைமுறைகளுக்கு அதாவது நீங்கள் காப்பாற்றக்கூடிய வல்லமை சனி பகவான் ஒருவனே தருவார். பல தலைமுறைகளை சேர்க்கின்ற சொத்து என்பது ஏற்படுகிறது ஒரு மனிதனுக்கு என்றால் நிச்சயமாக அது சனி மகாதசையில் ஏற்படக்கூடிய சனி தரக்கூடிய யோகமாக இருக்கும். அதுதான் நீடிக்கும். மற்றது யாரை கொடுத்தாலும் கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி கொடுத்து இட்ஸ் ஃபார் எ ஜெனரேஷன். அதனால தான் நீங்கள் சனி பலமாக அமைய வேண்டும். பர்டிகுலர்லி நீங்கள் அந்த மாதிரி அமைப்புகளை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இப்போ நீங்கள் நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்காங்க. ஸோ அது ஒரு அதிருஷ்டமான அமைப்பு. அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் எடுத்துக்கொண்டால் சுவாதி சூப்பரான ஒரு நட்சத்திரம். அது பயங்கரமான ஒரு யோகம் தரக்கூடியது. சுக்கிரன் வீட்டில் வேறு. ஸோ ராகுல பிறக்கிறாரு. அப்புறம் ராகு குரு பகவான் நம்ம கல்வி எல்லாம் கொடுக்குறாரு. சனி யோகத்தை கொடுத்துருவார் உடனே. சனிக்கு அப்புறம் வரக்கூடிய புதன யோகத்தை கொடுப்பாரு, கேது யோகத்தை சுக்கிரன் யோகத்தோட. சுவாத்தில் பிறந்தோம் பாரு, கடைசி நிமிஷம் வரை ராஜா மாதிரி வாழ்றதுக்கு இது ஒரு காரணம். எம்ஜிஆர் ஜாதகங்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி மிகப்பெரிய பிரபலங்கள் ஜாதகத்தில் ராகு, அதாவது ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு
அந்த ஒரு கிரக அமைப்பு கரெக்டாக அமைஞ்சிடும். தசாபுக்திகளை வந்து வரிசை யோகம் தரக்கூடிய திசைகள் அமைந்து விடும். அடுத்து வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு மகாதசை. குரு மகாதசையில் வந்து விசாகத்தில் பிறந்தனால விசாகம் நமக்கு வந்து பாதி சின்ன வயசுலேயே போயிடும். சனி பகவான் அதுக்கப்புறம் சனி யோகம் தரக்கூடியவராக வருகிறார். அதுக்கப்புறம் புதன யோகம் தரக்கூடியவராரு. கேத்து பக்தி ஞான மார்க்கத்தில் கொண்டு போகிறாரு. சுக்கிர மகத்தான யோக தசை தரும். ஆக எல்லா பர்டிகுலர் துலாம் ராசியில் அமைந்த அற்புதமான நட்சத்திரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகம் தரக்கூடியதாக இருக்கும். கன்ஃபியூஷன் எங்கே வர்றதுன்னு இது தராசு. திடீர்னு கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கம்முன்னு இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு தட்டு வந்து அப்படியே நடுவில் நின்னால் இன்னொரு தட்டு கீழே மேலே ஆடிக்கிட்டே இருக்கும். அதாவது அதனுடைய பொருள் என்ன, பேலன்ஸ் வேணும். அதுக்கு பேலன்ஸ் வேணுமுன்னா ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும் நமக்கு. டக்குன்னு ஒரு அந்த மாதிரி நேரத்தில் தான் திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் போகிறதோ, அதில் போகிறதோ, இதில் போகிறதோ, இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டில் போய் பணம் தொலைக்கிறது. ஏன்னா தராசு. ரெண்டாவது அவசர கிரகங்கள். இது சுக்கிரனும் புதனும் எல்லாம் அவசர கிரகங்களே. செகண்ட் தாட் இருக்காது, ஃபர்ஸ்ட் தாட்டு தான். ஃபஸ்ட்டு யோசனை வந்துச்சா உடனே கொண்டு போய் க்யூவில் நின்றுக்குவான். தொலைச்சிட்டு வர தூங்க மாட்டான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நிறைய. அதனால இது எல்லாம் என்னன்னா, நம்ம எப்போவுமே இந்த துலாம் ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி இவங்களுக்கு 1க்கு 10 தடவை யோசனை. ரொம்ப புத்திக்காரன் தான், ஆனால் அவசர கிரகம் அது. அவசர கிரகம்னா டக்குன்னு ஏதோ ஒரு ஷார்ட்கட்டில் ஏதாவது வருமானம் வருதாட்டான்னா உடனே பாருங்கள், ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு பாட்டுக்கு 2 பிளாட் கொடுக்குறாங்கன்னா மடான்னு போய் மாட்டிக்குவான். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ரொம்ப ஜாகிரதை யோசனை பண்ணால் நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய செலவு வளைவு அடையக்கூடிய நிலை என்பதை நமக்கு துலாம் ராசியில் இருக்குது. ஆக துலாம் ராசி நம்மளுக்கு ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு குரு பகவான் மறைஞ்சிருக்கிறாரு. குரு பகவான் மறைஞ்சதுனால கோச்சார ரீதியாக நமக்கு என்ன நன்மை, உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரு பாருங்கள். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஏதாவது 10ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறாரு, இல்லை லக்னத்தில் சந்திரனோட சேர்ந்துருக்கிறாரு, இல்லை சந்திரனோட குரு சேர்ந்துருக்கிறது, இல்லை குரு சனி சேர்ந்துருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் மிகப்பெரிய ஒரு யோக நிலை என்பது உங்களுக்கு உறுதியாக தரும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆக ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் தசாபுக்திகளை பொறுத்து வர உங்களுக்கு பலன்கள் வந்து மாறுபடும். அதுதான் பூர்வ புண்ணியம் என்பது. நீங்கள் நினைக்கிற மாதிரி தசை என்பது வந்து யோகம் தரக்கூடியது. அதில் கொடுக்கக்கூடிய அந்த யோக புக்திகள் இருக்குது பாருங்கள், அதுதான் உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியத்தின் வழியே வரக்கூடியது. இப்போ அதாவது வந்து இப்போ ஒருத்தருக்கு சனி மகாதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சனி மகாதசையில் ஏதோ ஒரு சுக்கர புக்தி வருது. சுக்கர புக்தி தான் ராஜபுக்தி. இந்த சுக்கர புக்தி டைம் 2.5 ஆண்டுன்னு இந்த 2.5 ஆண்டில் அவன் பணக்காரன் ஆயிடுவான். அதுதான் சூக்ஷ்மக்கடா. அங்கே அந்த சூக்ஷ்மத்தை நீ புரிந்து கொண்டால் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு வந்துவிடும். அப்படி இல்லை விட்டால் உங்களுக்கு பல குழப்பங்களை வர்றதுக்கு உண்டாகிற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு தசாபுக்தி துல்லியமாக நம்ம ஆராய்ந்து எந்த பலனை கொடுக்கும். ஏன்னா ஜாதகத்தில் சில சமயத்தில் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும், சூப்பராக ஜாதகம் கொடுக்குறீ. துலாம் ராசி நிறைய பேர் எங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க, எங்களுக்கு பலன் இல்லை. இந்த ஒரு வருஷத்து அளவில் பயங்கரமான கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஆனால் இந்த நிலை முற்றிலும் மாறிவிடும். எப்போலேருந்து மாறிவிடும், இப்போ சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கு. வக்கரம் அடைந்ததுனால இந்த 5 மாதமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இனிமேல் வரக்கூடியது. ஏன்னா இங்கே நம்ம குரு மறைஞ்சாலும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 2ஆம் இடத்துல பார்க்குறாரு, தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு, விரைஸ்தானத்தையும் பார்க்குறாரு. விரயங்களை கட்டுப்படுத்துவார், சுப விரயங்களை கொடுப்பாரு, குடும்பத்தில் நிறைய செல்வ சம்பத்து கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, தனம் கொடுப்பாரு, மங்களங்களை கொடுப்பாரு. ஆக இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னம்பிக்கையோட அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் அனைத்து நீங்கள் நினச்சது அனைத்து அடைந்து விடலாம். சர்வேஜனா சுகினோ பவந்து.